சொல்லுங்க, இந்த ஆலயம் உன்னதமானவருக்கு சொந்தமான ஆலயம். கரங்களை உயர்த்தி, யார் சொந்தமான ஆலயம் இது? எனக்கல்ல, இது என் பேர்லையும் இல்லை, திறந்த வாசல் பேர் தான் இருக்குது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இந்த ஆலயம் யாருக்கு சொந்தம்? அப்படி என்றால் உன்னதமான சொந்தம் என்றால் நான் இங்கே வந்துட்டான், நான் யார் தான்? சொல்லுங்க, நான் மலிவானவன் அல்ல, ரொம்ப மேன்மையானவன். சொந்தக்கார யாரு? என்னங்க, அம்பானிக்கு பிள்ளையா பிறக்கிற பிச்சைக்காரா இருப்பாரு? என்ன பார்க்குறீங்க? அம்பானிக்கு பிள்ளையா பிறந்தா புரிதா, தங்கத்தில் சாப்பிடுவார். அப்போ உன்னதமான ஒரு ஆலயத்தை நான் வந்துட்டா என்ன விட்டு இப்படி ஆக்கிடுவார்? கரங்களை உயர்த்தி, ஏன் வரணும் சபைக்கு? உன்னதமான நோக்கங்களை நான் பெற்றுக்கொள்ள, உன்னதமான ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற. திரும்ப சொல்லுகிறேன், உன்னத நோக்கத்தை என் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, யாருடைய ஆலயம்? ஆமாம், இங்கே வந்துட்டா நோக்கங்கள் மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், சுபாவங்கள் மாறிடும். புரியுதா உங்களுக்கு? இங்கே சபைக்கு வந்து தான் நோக்கங்கள் மாறி போச்சு, எண்ணங்கள் மாறிடுச்சு, சுபாவங்கள் மாறி போச்சு. ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசையை தந்தது ஆலயம். ஸோ ஏன் தெரியுமா? காரணம், அந்த வசனத்தை படிங்க. என்ன ஆலயம் இது? உன்னதமாக இருக்கிற, சூப்பர் வேர்டு அது இல்லை? என்ன ஆலயம் எதுங்க? இதை மலிவா என்ன வேண்டாம், அது ஒரு குடிசையாக இருக்கலாம், சின்ன வீடாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. இந்த ஆலயம் காரணம் என்னவென்றால் உன்னதமாக இருக்கிற ஆலயம். திரும்ப சொல்லுகிறேன், உன்னத பொருட்கள் முக்கியம் அல்ல. இட் இஸ் நாட் ஹவு மச் இட் காஸ்ட், எவ்வளவு விலையேற பெற்றது. சில பேர் சொல்லுவாங்க, சில ஆலயங்களில் அவங்க யூஸ் பண்ணுற மைக்கே 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா. அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை 40 லட்சம் சொல்கிறாங்க, ஸ்பீக்கர் பாக்ஸை. அப்படிலாம் இருக்குது. உன்னதமான பொருட்கள் முக்கியம் அல்ல, உன்னதமாக இருக்கிற ஆண்டவர் தான் முக்கியம். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் உன்னதமானது அல்ல, இது ஏசி, இதெல்லாம் உன்னதமானது அல்லங்க. உன்னதமாக இருக்கிற ஆண்டவர் வந்தாலே அது உன்னதமானது. ஆமீன். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த உன்னதமான ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை உன்னதமானவராய் மாற்றுவார். உன்னதமானவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. இங்க வந்துட்டா ஒரு பெரிய இளைப்பாறுதல், ஒரு பெரிய நிழல், சர்வவல்ல நிழலில் தங்குவான். 4வது குறிப்பு, சபை ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம்.